அனைவருக்கும் வணக்கம். நியூ செபி சீஃப் துஹின் பாண்டே செபியுடைய நியூ சீஃபாக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் ஒடிசா கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அண்ட் ரெவின்யூடைய செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இருந்த மதாபி புரி புச் அப்படிங்கிறவங்களுடைய அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி செபியுடைய சீஃபாக இருந்தாங்க. ஸோ இவங்க தான் இதுக்கு முன்னாடி செபியுடைய சீஃபாக இருந்தாங்க. அவங்களுடைய இந்த 3 இயர் டென்யூர் வந்து 3 ஆண்டு கால அந்த பணி வந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால இப்போ துஹின் பாண்டே அவர்கள் செபியுடைய சீஃபாக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இதுதான் வந்து நியூஸ். இப்போ செபினா என்னன்றதை ஜஸ்ட் வந்து ப்ரீஃபாக பார்த்துருவோம். செபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடிங்க. ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன? ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதனால ஒரு அமைப்பு உருவாக்கியிருந்தா அதை ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு செபி அப்படிங்கிறது ரெகுலேட்டரி பாடி. ரெகுலேட்டரி பாடினா என்ன? அதுக்கு கீழே பலதரப்பட்ட நிறுவனங்கள் இருக்கும். அதை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது சட்டங்கள் ஏற்றதாகட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதுதான் வந்து ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால அது ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. அது பிறகு குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ஒரு சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதி விஷயங்கள் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்கும்? அது ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு காம்போசிஷன் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சட்டங்கள் இயற்றப்படும். இதெல்லாம் வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி, குவாசி லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. குவாசி ஜுடிஷியல் பாடினா என்ன? இப்போ ஜுடிஷியல் பாடினா என்ன? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான சட்டங்களை அதுவே ஈட்டிருக்கும். ஆனால் குவாசைனா என்ன? அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இது தண்டனைகள் வழங்கும். ஸோ இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ 4 விஷயங்களே எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். அது பிறகு இந்த செபி அப்படிங்கிறது அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 வந்து உருவாக்குனாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க? இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுனால உருவாக்கப்படுறதுனால இது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது எந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டது? செபி. இந்த செபி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் என்ன? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து செபிக்கான ஃபுல் ஃபார்முங்க. சரி, இப்போ புது சீஃபாக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. யார்? துஹின் பாண்டே அவர்கள். இவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். இப்போ இவங்க தொடர்பாக வந்து கேசஸ்லாம் வந்து நியூஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் நிறைய கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் குறித்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ எங்கள் ஏரியாவில் நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்ததில்லை. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லும்போது இது மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்தேன், அவர் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக வந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான அந்த அட்வைஸ் எல்லாம் சில ரிஜிஸ்டர்ஸ் பர்சன்ஸ் தான் வந்து பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் எல்லாருமே அதை தொடர்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுமாரி வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா மக்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் குறித்தான அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்புறம் எப்படி எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? எப்படி பிஸ்னஸ் வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்? ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக வரக்கூடிய நியூ செபி சீஃபுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நீட் ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், நீட் டீப் ரிவ்யூ அண்ட் ரிசர்ச், கிளீனிங் அப் பாலிசி ஸ்பேஸ். ஸோ அதாவது அங்கே இருக்கக்கூடிய அதோடைய செயல்பாடுகளை சேஞ்ச் பண்ணணும். அது பிறகு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப வந்து டீப்பாக இருக்குது அதை ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி மேம்போக்காக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ளே வந்து டீப்பாக அதை அனலைஸ் பண்ணும்போது அங்கங்கே லூப் ஹோல்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இப்படி நிறைய இருக்குது. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் சேனல் ஆரம்பித்து ஷேர் மார்க்கெட் குறித்து வந்து பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய பேர் பார்ப்போம். நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு வந்து செஷன் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செபியானது போக தேவை கிடையாது. ஸோ அதிலே வந்து அங்கே இன்வால்வ் பண்ணணும். ஸோ பாருங்கள், கிளீனிங் அப் பாலிசி ஸ்பேஸ். அவங்ககிட்ட சில பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ என்னுடைய பாலிசியில் இது வரல, அதனால் இதெல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே இங்கே இருக்கப்படக்கூடிய மக்களுக்கே இந்த செக்யூரிட்டிஸ் மேலே, இந்த ஷேர் மார்க்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ இது வராது இல்லையா? யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இப்போ பெரும்பாலான மக்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் பயப்படுவாங்க, நம்ம இதில் லாஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் எதுக்காக இருக்கும்? நம்ம ஷேர்ஸ் கொடுக்கும்போது தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அப்படி டெவலப் ஆகும்போது தான் நாட்டுடைய எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இது பேசிக் இல்லையா? எப்பவுமே ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த
இன்கம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சோர்ஸ் எங்கே? செக்யூரிட்டிஸ், இந்த ஷேர் மார்க்கெட் தானே. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு செபியானது முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை பார்க்குறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.